மாத்திரையே நம ஸ்ரீ குருபியோ நம சிவாய நம. ஸோ இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அப்படின்றது மக சிவராத்திரி அப்படின்னு பார்த்துட்டோம். இதோட பெருமை என்ன அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்டு இதில் நம்ம வழிபாடு பண்ணுறனால அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அம்பிகைக்கும் அப்பனுக்கும் திருமணம் நடந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் போட்டுது. தேவர்கள்லேருந்து புல் பூண்டுலேருந்து எல்லா உயிர்களும், உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருள்களும் தொழுறாங்க, போட்டுறாங்க, மந்திரங்கள் ஜபம் பண்ணுறாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் நடந்த நாள் தான் இந்த மாசி மாதம் வரக்கூடிய இந்த சிவராத்திரி அப்படின்றத பார்க்குறோம். அந்த அன்னைக்கு தான் இதெல்லாம் நிகழ்ந்ததுங்க. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு உயிர் எந்த உயிராக இருந்தாலும் சரி, இதோடைய மனச்சலனம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதோடைய மனச்சலனம் அப்படின்றது இது எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா சந்திரனுடைய நிலையை பொறுத்து இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே பாருங்கள், நல்லா கூர்ந்து கவனிங்க. அமாவாசை தினம், அமாவாசைக்கு முந்தைய நாள், அமாவாசைக்கு பிந்தைய நாள் நம்மளுடைய மனம் வெறுமையை உணரும். நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு இரக்கம், ரொம்ப டவுனாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு துயர் நமக்குள்ளே சூழும். இதெல்லாம் நடக்கும் நமக்கு. அந்த மனம் வெறுமையாகக்கூடிய தினம். ஏன்னா அந்த இருள் ஆகுது இல்லையா, ஒளி நிறைந்த சந்திரன் இருளாகக்கூடிய நாளில் நம்ம உடல்லையும் தாக்கம் இருக்கும். ஸோ இதை நாமளே கேள்விப்பட்டிருப்போம் அல்லது பார்த்துருப்போம். கடலில் சீற்றமே அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதுபோல தான் நம்மளுடைய மனமும், ஒவ்வொரு உயிர்களுடைய மனமும் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசையில் ஒரு ஒடுக்கம், ஒரு வெறுமைக்கு தள்ளப்படும். அதே போல் பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா சலனமாகும், மாற்றம், மனமாற்றம், மனச்சலனம் அப்படின்றது அங்கே அதிகரிக்கும். ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நமக்கு வழிபாடுகள், தியானங்களை அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பிரதானமாக வச்சாங்க. அமாவாசைக்கு இன்னும் ஒரு சில வழிபாடுகளை ஒதுக்குனாங்க, அதே போல் பௌர்ணமிக்குன்னு ஒரு சில வழிபாடுகளை ஒதுக்குனாங்க. நீங்கள் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அம்பிகை சார்ந்த வழிபாடுகள் எல்லாம் பௌர்ணமி தினத்தில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ எப்படி பௌர்ணமி சார்ந்த வழிபாடு அம்பிகையினுடைய பெண் தெய்வ ரூபத்துக்கு போய்விட்டதோ, அதே போல் இந்த அமாவாசை இருக்கு இல்லையா, இங்கே நடக்கக்கூடிய, ஏன்னா மனச்சலனத்தை விட மன ஒடுக்கம், அந்த வெறுமைன்றது ரொம்ப நம்மளுடைய லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணுங்க. அதனால தான் இந்த அமாவாசை அதற்கு முந்தைய நாளான சதுர்த்தசி திதியில் அந்த அன்னைக்கு இரவு நாம் சிவ வழிபாடு பண்ணுவது மூலியமாக நம்மளுடைய மன வெறுமை, உடலில் இருக்கக்கூடிய நலிவு, இப்படியான விஷயங்களை ஈஸியாக நாம் தூக்கி மேலே வந்துடலாம். இதிலே பாருங்கள், ஒரு இயல்பான நாள், ஒரு நார்மலாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த வெறுமையும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாட்டுக்கும் ஒரு வெறுமையோட நீங்கள் பண்ணக்கூடிய இறை வழிபாட்டுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த வெறுமையில் நாம் பண்ணும்போது நல்ல உத்வேகம் பிறக்கும். அப்போது நாம் வெறுமனே துவண்டு கிடக்கும்போது தான் கை தூக்கி விட ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா. கீழே விழுந்துட்டோம், அடிபட்டு கீழே விழுந்துட்டோம்னா அங்கே தான் கை தூக்கி விட ஆள் வேணும். நல்லா நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் நம்ம எதிர்பார்க்கவும் மாட்டோம், தேவைப்படவும் இருக்காது. அப்போது என்னைக்கு ஒரு உயிர் துவண்டு போகுமோ அன்னைக்கு கை தூக்கி விடுறதுக்காக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த சிவராத்திரி நாள். எல்லா மாதமும் இருக்கக்கூடியது. அதில் வரக்கூடியது ஒன் ஆஃப் த சிவராத்திரி தான் இந்த மக சிவராத்திரி என்று சொல்லக்கூடியது. அப்போ இந்த நாளில், அதே போல் இதே நாளில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும், மனிதர்களாகட்டும், புல் பூண்டாகட்டும், தேவர்களாகட்டும், அசுரர்களாகட்டும், அனைத்து உயிர்களும் சிவபெரும். ஏன்னா அந்த அன்னைக்கு தான் அவர் அம்பிகையோட கூடி இருக்கக்கூடிய சுரூபம். அந்த அன்னைக்கு என்ன கேட்டாலும் கிடச்சிரும். உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் மட்டும் தனியாக இருந்தால் அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள், ஞானம், இந்த மாதிரி விஷயம்தான் கிடைக்கும். நமக்கு இல்வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொன் பொருள், ஞானம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதா எப்போ இருக்கும்? அம்பிகையோட சேர்ந்து இருக்கக்கூடிய ரூபம் தான் பிளெஸ்ஸிங்ஸை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நாள். அப்போ நம்மளுடைய துவண்டு கிடக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் சரி, ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, கடனால் நான் துவண்டு இருக்கிறேன், எனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கலை, என் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கலை, இப்படி எந்த விதமான என்னுடைய தொழிலுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, ஒரு நிலை இல்லாத வேலையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு நிலையான வாழ்க்கை இல்லை, இப்படி உங்களுடைய நிலைமை எந்த விதமாக இருந்தாலும் சரி, இந்த மக சிவராத்திரியில் நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக நீங்கள் உத்வேகத்துடன் வர்றதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். அந்த பிளெஸ்ஸிங்ஸை எம்பெருமான்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கும் அந்த நாள். இதை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் எக்காரணம் கொண்டும். வாழ்க்கையில் எவ்வளவோ நாள் நம்ம ஏதோ விதமாக செலவு பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம். சினிமாவுக்கு போகிறோம்,
தேவையில்லாத கதைகளை பேசுகிறோம், வாழ்க்கைக்கு ஒன்றுமே பிரயோஜனப்படாத பல விஷயங்களை பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய உயிருக்கும் நம்மளுடைய மனதிற்கும் நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளான இந்த மகசிவராத்திரியை விட்டு விடாதீர்கள். இதில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மந்திர ஜபமும் ஒவ்வொரு மந்திர தீட்சையும், நிறைய சாஸ்திரங்கள் பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்றைக்கு மந்திர தீட்சை ஒரு குருக்கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விசேஷம். ஸோ முறையான தவறு இல்லாத விரத நெறிகளை கடைபிடித்து அம்பிகையினுடைய எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்குண்டான இந்த நாளை தவறாமல் பயன்படுத்தி இந்த உத்வேகத்தோட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தாராளமாக எம்பெருமானுடைய தயவால் தீர்த்து விடலாம் அப்படின்றதுல எந்த விதமான